இப்படி திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஏன் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இங்க திடீர் யோகம் வரப்போகுது. ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் தான் திடீர் யோகத்தை காட்டும். ஒன்றும் இல்லை, இப்ப லாட்டரி சொத்து எடுக்கிறோம், லாட்டரி யோகம். உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டில் தான் சனி பகவான் இருக்காரு. குரு பகவான் உங்களுக்கு பாருங்க 7க்கும் 8க்கும் உடையவர். எப்படிப்பட்ட கண்டத்தையும் இப்ப சனி பகவான் செய்ய விட மாட்டார் உங்களுக்கு. கடகராசிக்கார பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய திறமை கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். ஒரு லட்சியத்தை நோக்கி இந்த கடகராசிக்கார ஓடிக்கிட்டே இருப்பாங்க. பணம் போயிடுச்சு, நகை அடவு வச்சுட்டீங்க, இப்படி நகை அடவுல இருக்குது, என் தலைக்கு மேல கடன் இருக்கு, இதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க கடகராசி. அவருடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா பாருங்க, 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கணும் இல்ல விற்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றா இப்ப பண்ணிக்கலாம். நல்லா பாருங்க, 12ஆம் இடத்துல குரு போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் இடத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால இங்க குரு பகவான் பாதிக்க மாட்டார். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் எல்லாருக்குமே இது முக்கியமான பயிற்சி கால பலன். குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி கால பயிற்சி. எப்படி வருஷத்துல 4 மாசம் குரு வக்ரத்துல இருப்பார். நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரமாயி மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆனார். புனர்பூச நட்சத்திரத்துல, அதாவது மிதுன ராசியில அவர் வக்ர நிவர்த்தி ஆனார். அப்ப யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் நல்ல யோகமா இருந்தால் இப்ப எல்லாமே நிறைய கோடி நன்மைகளை இந்த அடுத்த குரு பயிற்சி வரக்குள்ள கண்டிப்பா எல்லாத்தையுமே யோகத்தை அள்ளி கொடுத்துருவார். ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போறாரு. எத்தனை பேர் இந்த சனி பகவானால பாதிக்கப்பட்டீங்களோ, ஏன்னா சனி பகவானுடைய வீட்டுல குருவுடைய வீட்டுலதான் சனி பகவான் இருக்காரு. இதுக்கு முன்னாடி சனி பகவான் வந்து வக்ரம், அதாவது அவரும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு. இந்த குரு பகவானும் வக்ரத்தை நிவர்த்தி ஆயிடுச்சு. நல்லா பாருங்க, ஒரு மனிதருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, தொழில காட்டக்கூடியதான் சனி பகவான் தான். இன்னொருத்தருக்கு பணம், பொருள், நகை, திருகுண்ட ஒரு தலைமை பொறுப்புனா குரு பகவான் வேணும். அதனால குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்குமாங்கிறாங்க. அப்ப உங்க ஜாதக ரீதியில யாருக்கெல்லாம் குரு யோகமா இருக்கோ கண்டிப்பா யோகத்தை கொடுப்பார். கண்டிப்பா அம்மன் அருள்டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும், கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பார்ந்த கடகராசி என்பர்களே, பொதுவாக கடகராசி காலபுருஷனுடைய 4வது ராசி தான் இந்த கடகராசி. எப்போதுமே சரி, கடகராசிக்கார பாருங்க, தன்னுடைய குடும்பத்துக்காக உழைக்கக்கூடிய திறமை கடகராசியை பொறுத்தவரை பயங்கரமா இருக்கும். இப்படி குடும்பத்தை பத்தி, ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய யோகம் கடகராசி உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு லட்சியத்தை நோக்கி இந்த கடகராசிக்காரங்க ஓடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி தன்னுடைய குடும்பத்துக்காக எது வந்தாலும் சரி விட மாட்டாங்க. தன்னுடைய ஃபேமிலி தான் அந்த எண்ணம் தான் அதிகமா இருக்கும் கடகராசியை பொறுத்தவரை. நல்லா திறமையான குணம், டேலண்டான குணம், அறிவான குணம் எல்லாமே கடகரத்துக்கிட்ட நிறைய இருக்கும். இப்போ நீங்க நம்ம ஒரு வேலையை ஒப்படைச்சிட்டோம், அந்த வேலையை பத்தி ரொம்ப சிந்திச்சுட்டு இருப்பாங்க. தான் கடகத்துடைய குணம். அப்படிப்பட்ட கடகராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி பயிற்சி நல்லா பாருங்க. வருஷத்துல எப்படி பார்த்தாலும் 4 மாசம் குரு வக்ரம் தான். எப்ப நவம்பர் மாசம் 11ஆம் தேதி வக்ரம் ஆயிருக்காரு. மார்ச் மாசம் 11ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். எண்ணி பார்த்தா 120 நாள் வருது. 121 நாள் கணக்குல நிற்கும். அப்ப 4 மாசம் அவர் வக்ரமான காலம் தான். குரு பகவான் முன்னோக்கி போறதுல பின்னோக்கி நகர்ந்து போறதுதான் வக்ரம் காலங்கிறாங்க. ஒரு சில பேருக்கு ரிவர்ஸ்ல போனா நல்ல பலன் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு கெட்ட பலன் கிடைக்கும். அது உங்களுடைய ஜாதக பிறந்த லக்னத்தை பொறுத்துதான். அதனால என்ன சொல்றீங்க கடகராசிக்காரங்கன்னா, எல்லாருமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க செக் பண்ணிக்கணும். உங்க லக்ன பிரகாரம் குரு பகவான் நல்லவரா கெட்டவரா, இதுதான் நம்ம பார்க்கணும். எப்படி நல்லவரா கெட்டவரா, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க. ஏன்னா இந்த 3 நட்சத்திரம் நீங்க கடகராசியில பிறந்திருப்பீங்க. புனர்பூச நட்சத்திரம், பூச நட்சத்திரம், ஆயிலி நட்சத்திரம். இவங்க எல்லாத்துக்குமே பாருங்க லக்னங்கள் மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லக்னத்துல பிறந்திருப்போம். ஒரு சில பேர் கடக லக்கணமா இருக்கும், சிம்ம லக்கணமா இருக்கும், மகர லக்கணம், ஏதோ ஒரு லக்னத்துல பிறந்திருப்போம். அந்த லக்னத்துக்கு அவர் நல்லவரா கெட்டவரா, இதைதான் மென்ஷன் பண்ணி பார்க்கணும். ஒரு சில பேருக்கு குரு நல்லவரா வருவார், ஒரு சில பேருக்கு பாவம். ஏன்னா உங்க ராசியில ஒரு உச்சம் எப்போதுமே சரி நல்ல பலன் தான் கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா கடகராசில தான் ஒரு உச்சமாவார். அப்ப ஜாதக ரீதியில அவர் நல்லவரா கெட்டவரா, நீங்க வந்த கர்மா, அதான் கர்மாங்கிறது. நம்ம என்ன எதுக்காண்டி பிறந்திருக்கோம். ஏன்னா ஒரு மனிதனுக்கு சில பேர் பாருங்க பிறந்ததுல இருந்து கஷ்டப்படுவாங்க. அவங்க வாழ்க்கையில ஜாதகம் எடுத்து பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு கிரகம் ஆரம்பத்திலே மறைவா இருக்கும், எந்த கிரகமும் பார்க்காம இருக்கும். நல்லா பாருங்க, அது குருபகவான் பார்த்தா மட்டும் தான் கோடி நன்மை. குருபகவான் எப்படி ஒரு பலவீனத்தை இடத்த பார்த்தாலும் சரி அவர் நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். நல்ல ஸ்தானத்துல இருந்து பார்த்தா மட்டும்.
ஏன்னா இருக்கிறதுலே குரு பகவான் தான் தங்கம், பொன், பொருள், நகை எல்லாத்துக்கும் அவர் தான் அதிபதி. அதனால எல்லாருமே ஜாதக ரீதியாக பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க. லக்னாதிபதி பிரகாரம், அதாவது லக்னாதிபதி பிரகாரம் உங்களுக்கு குரு தசை குரு புத்தி நடக்குதா, குரு பகவான் எப்படி இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு நீங்க பலன் எடுங்க. கரெக்டா அந்த பலன் 100% உங்களுக்கு பொருந்தி வரும். ஏன்னா கடகராசியில பொறுத்தவரை நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு என்ன சரி குரு பகவான் என்ன பண்ணிருப்பார், இப்ப குரு பகவானை சொல்றீங்க, உங்களுக்கு எதுக்கெல்லாம் காரகரா இருக்கா அதெல்லாம் பாதிக்கப்பட்டுச்சு. எப்படி குரு உங்களுக்கு எத்தனாம் வீட்டதிபதி, உங்களுக்கு 6ஆம் வீட்டதிபதியா வர்றாரு. இப்ப 6ஆம் இடத்துல என்னங்க தாய்மாமா இருக்காருங்க, உங்களுடைய வேலை இருக்குங்க. 6ஆம் இடம் இருக்கு, உங்களுடைய வேலை இருக்கு, அடிமை வேலை 6ஆம் இடம், கடன் இருக்கு 6ஆம் இடத்துல, எதிரி இருக்கு 6ஆம் இடத்துல, வழக்கு இருக்கு 6ஆம் இடத்துல, போட்டிகள் நிறைய வாழ்க்கையில ஜெயிக்கணும் வெற்றி வேணும்னா அந்த 6ஆம் இடத்துல போட்டியில ஜெயிப்பியா தோப்பியா 6ஆம் இடத்துல இருக்குது. நோய், எதிரி, எப்படி நோய், உடம்புல உள்ள தாக்கங்கள் என்னவா இருக்கும், இதுவும் 6ஆம் இடத்துல தான் இருக்குது. அடுத்து பாருங்க உங்களுக்கு 9ஆம் வீட்டு கெட்டதும் அங்க ஒண்ணு இருக்கு, நல்லதும் அங்க இருக்கு, நிறைய இருக்கு. 9ஆம் இடத்துல என்ன இருக்குது, நம்ம செஞ்ச புண்ணியம், போன பிரிவுல செஞ்ச புண்ணியம் இப்ப எப்படி கிடைக்க போகுது, இது 9ஆம் இடம். ஆன்மீகம், தந்தை ஸ்தானம், வருமானம், பெரிய ஒரு உயர்ந்த பொறுப்புக்கு போறது, மேல் படிப்பு, பட்ட படிப்பு, ஒரு பெரிய லட்சியத்தை அடைகிறது, எல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்கு. அப்ப எப்படி பாருங்க இறைவன் கொடுத்திருக்காரு பாருங்க கடகராசிக்கு, நல்லதையும் கொடுத்து கெட்டதையும் கொடுத்துட்டாரு. அப்ப உங்க ஜாதகத்துல குரு நல்லவரா கெட்டவரா, ஏன் அம்மனோர் டிவியில இதை மென்ஷன் பண்றேன்னா ஜாதக ரீதியில குரு பகவான் எப்படி இருக்கா, என்ன ஒரு பொசிஷன் மட்டும் பாருங்க. ஏன்னா அவர் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல இருக்கும்போது இது மாதிரி இடத்த அவர் பாதிச்சிருப்பாரா, பாதிச்சிருப்பாரு. வயிறு சார்ந்த பிரச்சனை உடல் ரீதியா மருத்துவ செலவு நீங்க பண்ணீங்களா, வயிறு வீக்கம், வயிறு வலி இதெல்லாம் இருந்துச்சான்னு கேட்டு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தந்தைகளுக்கு ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு, பயங்கரமான மருத்துவ செலவு, பயங்கரமான விரைய செலவு, ஏதாச்சும் உடல் ரீதியா தாக்கம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. என் குடும்பத்திலையும் சரி, தாய்மாம உறவும் சரி, மாம வழி உறவு முறையா இருக்கட்டும், அதுல ஒரு வழக்குகள் ஏதாச்சும் என் மேல வழக்கு கேஸ் இருக்குங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க. இது நான் குரு உங்களுடைய ஜாதக பலம் இழந்திருந்தால் இது மாதிரி அமைப்பு, கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, நிரந்தரமான வேலை இல்லை, உத்தியோகத்துல தடங்களை கொடுத்துட்டாரு, அப்பா தந்தை வழி தாயோர் உணர்வுகள் சரியா இல்லை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், வாழ்க்கையை நோக்கி எதை நோக்கி நான் போறேன் எனக்கே தெரியல, அந்த அளவுக்கு ஒரு மனக்குழப்பத்துல மன தருமாட்டத்துல இருக்கேங்கிற விஷயத்த நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க கேட்டு பாருங்க, நான் சொன்ன டேட்டை வச்சு கேட்டு பாருங்க. நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை போச்சா, கடன் வந்துச்சா, பகை வந்துச்சா, வழக்கு வந்துச்சா, ஏதாச்சும் ஒரு தடுமாற்றம் இருந்துச்சா, குடும்பத்துல வரவிட செலவு அதிகமா இருந்துச்சா, இதெல்லாம் நவம்பர் மாசம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். இது எழுதி வச்சுக்கோங்க. நல்ல வேலை பார்த்துருப்பீங்க, வேலை வச்சு விட்டுருப்பீங்க, நல்லா படிப்புகள் எல்லாம் படிச்ச குழந்தை படிக்கல, படிப்புகள்னா குருதானே நல்லா அறிவு ஞானத்தை கொடுக்கும், அந்த ஞானம் போய் மறைஞ்சு போச்சு, பணம் போயிடுச்சு, நகை அடவு வச்சுட்டீங்க, இப்படி நகை அடவுல இருக்குது, என் தலைக்கு மேல கடன் இருக்கு, இதெல்லாம் கேட்டால் சொல்லுவாங்க கடகராசி. நான் சொன்ன விஷயம் ஏதாச்சும் ஒரு விஷயம் அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்கும். உடம்புல கால்வலி, வயிறு வலி, ஏதாச்சும் ஒரு மருத்துவ செலவு விரைய செலவு கண்டிப்பா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க. ஏன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது இந்த கடகராசி என்பர்கள். இப்ப எல்லாமே டோட்டலா மாறும். என்ன தெரியுமா, இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு. உங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு, நல்லா தெரிஞ்சுக்கணும். 9ஆம் இடத்துல குருவுடைய வீட்டை தான் சனி பகவான் இருக்காரு. குரு பகவான் உங்களுக்கு பாருங்க 7க்கும் 8க்கும் கூடியவர். எப்படிப்பட்ட கண்டத்தையும் இப்ப சனி பகவான் செய்ய விட மாட்டார். உங்களுக்கு வாழ்க்கையில எவ்வளவு எதிரி தடங்க வந்தாலும் இப்ப செய்ய விட மாட்டார். நல்ல ஒரு யோகத்தை இப்ப கொடுத்துருவார். குரு பார்ப்பதால், 8ஆம் இடத்தை கண்டத்தை பார்ப்பதால் எப்படிப்பட்ட கண்டத்திலையும் வெளியில வந்துருவீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்கீங்க. ஜெயிக்கக்கூடிய யோகம் வேலை செய்யும். தயவு செய்து கடகராசிக்காரங்க கெட்டதை தூக்கி எரிஞ்சிருங்க, நல்ல விஷயத்த மட்டும் அப்படியே உள்ள போனாங்க. அந்த குரு வக்ர நிவர்த்தி பிரிச்சு உங்க வாழ்க்கையை மாற்ற போகுது. விரய குருவா இருந்தாலும் விரயங்கள் வேலை செய்யாது. உங்களுக்கு 12ல குரு இருக்காரு, நல்லா பாருங்க. 12ஆம் இடத்துல குரு போகக்கூடிய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறார். அதனால இங்க குரு பகவான் பாதிக்க மாட்டார். அவருடைய பார்வை ஸ்ட்ரெயிட்டா பாருங்க 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்கணும் இல்ல விற்கணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்றா இப்ப பண்ணிக்கலாம். ஒரு வீடு, இடத்து, பூமி விற்க முடியல, பல வருஷமா கடகராசி நான் முயற்சி பண்ணியிருக்கேன், அந்த இடம் வருமா எனக்கு வராது, அந்த வீடு இடம் கிடைக்குமா கிடைக்காது, இப்ப உங்களுக்கு சாதகமா கிடைக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க.
கடகராசி எழுதி வச்சுக்கோங்க. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் வாங்குவீங்க. அதுக்கான உங்க ஜாதகத்தை திசாபுத்தி நடக்க மட்டும் பார்த்துட்டு மூவ் பண்ணி வைங்க. அவருடைய பார்வை 4ஆம் இடத்தை பதிப்பதால் வீடு, இடம், பூமியை வாங்க வைப்பார். அது வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். தாய் உடல் நல்லா இருக்கும், கவலைப்படாதீங்க. அம்மாவுடைய உடம்பு நல்லா இருக்கும். வண்டி வாகனம், கால்நடை, ஆடு, மாடு, கோழி, குஞ்சு, வண்டி, வாகனம், கால்நடை மூலமாக நல்லா காசு பணம் பார்க்கலாம். சொந்தமா வீட்டு லோன் வாங்கலாம். இப்படி வீட்டு லோன், ஹவுஸ் லோன், ஏதாச்சும் ஒரு லோன் கிடைக்குமா? இப்ப கிடைக்கும் உங்களுக்கு. தொழிலுக்காண்டி லோன் ப்ராசஸ் பண்ணலாமா? பண்ணுங்க. எதிரிகள் இருக்காது. தாய் மாமா உறவுகள் நீடிக்கும். ஒரு உறவு முறையில பிரிஞ்சிருந்தாலும் இப்போ ஒண்ணு சேருவீங்க. ஏன்னா குரு வக்கர நிவர்த்தி ஆயிட்டாரு. பிரச்சனை கொடுக்க மாட்டாரு. யாருக்கு குரு இப்ப நல்லா இருக்கா அவங்களுக்கு எல்லாம் சொல்ல பாருங்க, நிரந்தரமான சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை, நல்ல ஒரு ப்ரொமோஷனான வேலை உங்க பக்கம் தேடி வரும். நீங்க தேடி போகணும். வெளிநாட்டுல எத்தனை பேர் வேலை பார்த்தாலும் சரி, வெளிநாட்டு வெளியூர்ல பாருங்க, வேலை ஒத்துக்குள்ள ப்ரொமோஷன் கிடைக்கும். விசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை பிரச்சனை, வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணுமா? கண்டிப்பா மாற போறீங்க. வெளிநாடு வெளியில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இங்க இந்தியர்களே போய் வெளிநாட்டு வேலை பார்த்தாலும் சரி, அவங்களாம் நல்ல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலமானங்கள் 8ஆம் இடத்தை அந்த குரு பார்ப்பதால் அந்த விலையை செய்யப்படுறாரு. திடீர் அதிர்ஷ்டம் கொண்டாந்து கொடுப்பாரு. இப்படி திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். ஏன் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால இங்க திடீர் யோகம் வரப்போகுது. ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் தான் திடீர் யோகத்தை காட்டும். ஒன்றும் இல்லை. இப்ப லாட்ரி சொத்து எடுக்கிறோம், லாட்ரி யோகம் எடுக்கிறோம்னா உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தோடைய நம்பர் எடுத்து பார்த்தா கண்டிப்பா நிற்கும். அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாதகத்தை பார்த்து பண்ணுங்க, வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். கலைத்துறை சூப்பரா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங், கலைத்துறை, ஆசிரிய வேலை, நிறைய பேர் கடகராசியில பேங்க்ல வேலை பார்க்கறது, பணம் புழங்குற இடத்துல வேலை பார்க்கறது, ஐடிஐ ஃபீல்ட்ல வேலை பார்க்கறது, நெருப்பு சார்ந்த வேலை பார்க்கறது, இரும்பு சார்ந்த வேலை படிக்கிறது, அக்கௌண்ட்ஸ் படிப்பு படிக்கக்கூடிய நிறைய பேர். நான் கடகராசி ஓப்பனா சொல்றேன், படிப்பு கல்வியை பத்தி எக்காரத்தோடு யாரும் பெற்றோர் கவலைப்பட வேண்டாம். கடகராசிக்காரர்கள் இந்த வரக்கூடிய இந்த எக்ஸாம்ல அதிக மார்க் அவங்க எடுப்பாங்க. அதிக மார்க் எடுப்பாங்க. 9ஆம் வீட்டு பாக்கியாதிபதி நல்ல ஒரு பலத்துல புதனோட வீட்டை நல்ல ஒரு பலமா உட்கார்ந்திருப்பதால் படிப்பு கல்வியில் பெற்றோர் கண்ணை மூடி எந்த சப்ஜெக்ட் இருந்தாலும் சரி உங்களுடைய குழந்தைகள் பாஸ் பண்ணிடுவாங்க. கடகராசி எத்தனை பேர் இருந்தாலும் சரி அவங்களும் நல்ல ஒரு மாற்றத்தை வாங்கக்கூடிய அமைப்பு வரும். திருமண தடை நீங்க வராது, கவலைப்பாருங்க. 7ஆம் வீட்டு அதிபதி குருவுடைய வீட்டுல போய் அவர் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். குரு இது மாதிரி வக்ரமா இருந்ததுனால 4 மாசம் உங்களுக்கு பொண்ணு மாப்பிள்ளைய அமைய விடாம தாமதப்படுத்திட்டே இருப்பாரு. ஏன்னா வீடு கொடுத்த ஒரு பலவீனமா ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. பாருங்க, ஒரு வீட்டுக்கு போறோம், வீட்டுல உள்ளவங்களுக்கே முடியலன்னா வீட்டுல போய் நம்ம எப்படி நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? ஒரே ஒரு நம்மளும் ஒரு குழப்பத்தில் இருப்போம்ல. இப்ப அந்த குழப்பம் நீங்கிரும். அவர் வக்ர நிவர்த்தியை நல்லா ஸ்ட்ரெயிட்டா போறாங்க. இப்ப திருமண தடை, நண்பர்கள், கூட்டாளி, பொதுமக்கள், ஜாமீன் எல்லா விஷயத்திலையும் ஜெயிப்பீங்க. அரசியலும் பட்டை கிளப்பீங்க. குழந்தை பாக்கியம் உடனே கிடைக்கும். இது எல்லாமே சாதகமா இருக்கு. இதற்கெல்லாம் உங்க ஜாதகம் கரெக்டா இருக்கும் பாருங்க. நெருப்பு சார்ந்தவளை, இரும்பு சார்ந்தவளை, ஷேர் மார்க்கெட் எல்லாமே சூப்பராக. விரைய குரு உங்களுக்கு விரயத்தை கொடுக்காது. அது நல்லதா சாதகமா வரும். ஏன்னா அவர் போகக்கூடிய நட்சத்திரம் அவர் சுயசாரம். அதனாலதான் நாங்க இங்க கெட்டது சொல்ல முடியும். இப்ப நட்சத்திரம் பலன்கள் போமா. முதல் நட்சத்திரம் என்ன சொல்லலாம்? புனர்பூச நட்சத்திரம். ஒரு பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு குணம், தன்மையான குணம், ஒழுக்கமான குணம், திறமையான குணம் உங்களோட நிறைய இருக்கு. நட்சத்திரம் பிறந்தாவே ஒரு அமைதி, நிதானம், இதாச்சும் சிந்திச்சு செயல்பாடு நிறைய இருக்கும். இனிமே எது வந்தாலும் புனர்பூசத்துல எதுவும் பயப்படாதீங்க. நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. எதை எடுத்தாலும் வெற்றியா வரப்போகுது. எடுத்த காரியம் சக்சஸ் ஆக போகுது. ஏன்னா குரு வக்ர நிவர்த்தி. எத்தனை பேருக்கு வேலையா போயிருச்சு, அந்த வேலையெல்லாம் திருப்பி வரப்போகுது. வேலையில எத்தனை பேருக்கு ப்ரொமோஷன் வரும், அதுவும் வரப்போகுது. கடனை அடைக்க போறீங்க, பகையை தாண்டி ஜெயிக்க போறீங்க. குடும்பத்துல நல்ல விஷயம், நல்ல காரியம் தேடி வரப்போகுது. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த புனர்பூசத்துல பண்ணதான். இனிமேதான் வாழ்க்கைக்கான ஒரு வெற்றி படி, முதல் படி உங்க வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரமாக இருக்கு. கண்டிப்பா கவலையை தூக்கி எறிங்க. புனர்பூசத்துல கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயமாகும். கணவனை ஒற்றுமை, படிப்பு கல்வியில, வேலை உத்தியோகத்துல, வெளிநாடு வெளியூர்ல நிறைய ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். வரிசையா வரும். அதை யூஸ் பண்ணி. அடுத்து பூசத்துல பிறந்தவங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை, நல்ல அறிவான குணமும் திறமையான குணமும் நிறைய இருக்கும். பூசத்துல பிறந்துட்டாரு. இனிமே எது வந்தாலும் சரி பூசத்துல பிறந்தவங்க நல்லா ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய யோகம் இந்த வக்ர நிவர்த்தி பேசி கண்டிப்பா கொடுக்கும். குருவுடைய வீட்டுல சனி பகவான் வக்ர நிவர்த்தி, குருவுடைய வீட்டுல சனி பகவான் வீடு கொடுத்தவர் பலமாயிட்டார். சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆயிட்டார். இப்ப நல்ல செலவு, நல்ல காரியம், வெளிநாடு வெளியூர், நல்ல விஷயம், திருமண பேச்சு, கலைத்துறை, இசைத்துறை எல்லாமே, இரும்பு சார்ந்த துறை எல்லாத்தையும் நீங்க ஜெயிக்க போறீங்க. படிப்பு கல்வி வேலை வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா உண்டு. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த பூசத்துல பண்ணுவோம். இனிமேதான் நல்ல யோகமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா அதை யூஸ் பண்ணிக்க. நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா தேடி வரும். அடுத்து ஆயிலி நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க பயங்கரமான திறமையான குணம். யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், புத்திசாலி குணம், அறிவான குணம், திறமையான குணம் எல்லாமே நிறைய இருக்கும். கைத்துறை, கமிஷன் வியாபாரம் எல்லாரும் நிறைய பண்ணுவீங்க. நிறைய பேருக்கு இந்த ஆயிலி நட்சத்திரம் இனிமேதான் நல்ல நேரமே நெருங்கி வருது.
அறிவு சார்ந்த வேலையெல்லாம் சூப்பராக இருக்க போகுது. நல்லா பாருங்க. பேங்க்ல, அக்கௌண்ட்ஸ், கணக்கு எல்லா துறையும் ஜெயிக்க போறீங்க. கணவன் ஒற்றுமை நல்லா இருக்கும், படிப்பு நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், வெளியூர் யோகம் நல்லா இருக்கும். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போகுது. எடுத்த காரியம் ஆயிலன்ஸ்ல எல்லாமே அற்புதமா முடிய போது. நல்ல ஒரு மூவ் பண்ணிப்போங்க. கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம்.